இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு சமூகத்தையும் கலாய்ப்பதற்கல்ல. அப்படியே யாராச்சும் புண்பட்டிருந்தீங்கன்னா, ஐ எம் வெரி ஃபண்டமெண்டலி வெரி சாரி கைஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்கப்பா. பெங்களூர் வந்து கிளம்பிட்டு செல்லும். பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்பதான் ட்ரெயின் ஏற போறேன். நாளைக்கு காலையில் நான் வந்து சேர்ந்துருவேன். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம். என்ன? சரிடி ஃபோன் வை தம்பி. சரி நான் சாப்பிட்டு கால் பண்ணுவேன். சரியா? ஓகே சரி. ஃபோன் வை. ப்ரோ கூகுள் டிரான்ஸ்லேஷனுக்கு போ. ப்ரோ இது நன்னு கோரி அடிச்சிட போற. அடே சூப்பரே தமிழ் தெரியுதே. ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. என் சீட்டு தான் ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ அழுவுறீங்க? ஆமாண்டா, லவ் பண்ணிருந்தா வேலை போச்சா? கடைசியில காசு பார்த்துருக்காரு. வலிக்கு தெரியுமா? அதுக்கு ஏன் ப்ரோ அழுவுறீங்க? சரி ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்க? இருங்க ப்ரோ சாப்பாடு வாங்கிக்கிறேன். சரிங்க ப்ரோ சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன ப்ரோ நல்லா தானே போகுது? இன்னும் அவங்க சொன்ன கோச்சிக்க மாட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்தையும் கஷ்டம் இருக்குதான் ப்ரோ செய்யும். அதுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க கிடையாது. எனக்கு கூட பாருங்க, இத்தனை வருஷம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அவங்க வீட்டில் ஒத்துக்கல. இப்போதான் கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் இப்போதான் ஒத்துக்க வச்சு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல கல்யாணம் பண்ணா ரெடியாக இருக்கும். ஜஸ்ட் என்ன எங்களுக்கு சொந்தமா இருக்கு இவ்வளவுதான் லைஃப். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நம்ம உலகத்துல என்னன்னா சூழ்நிலை மாத்திங்க. நீங்க எல்லா பொண்ணுமே அப்படிதான் சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு டிக்கெட்ல எடுத்து கொடுத்தாங்க. லைஃப் நீங்க மறக்க மாட்டேன் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. குடிச்சிட்டு வந்துட்டு நல்லா தான் இருக்கு. சில்வா கிட்ட நல்லா பேசணும்ல. பண்றது மச்சான் டேவிடி, காலைல சாப்பாடு என்னடா? சாப்பாடுலாம் காலியாச்சியா? என்னது சாப்பாடு இல்லையா? பாடன் எங்கடா இருக்க? காயத்ரி ஓமம் பண்ணுவோம் எவன்டாரி. யோ சாப்பாடு இல்ல சொல்றாயா அவன்? தம்பி ரோல் ஷெட் தெரியாத நோக்கு. ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் டிசர்வ். இந்த மாதிரிதான் நோக்கு. சாப்பாடுனா சீக்கிரமா எழுச்சு இடத்த ஊத்திக்கணும். சட்டுன்னு வந்து உன் சோத்துல நீ தான் சட்டை போட்டுக்கணும். இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. சாப்பாடு ஊர் விடா. அப்ப என்ன நோட்டதுல காசை வாங்குறீ? என்ன நோட்டதுல காசை வாங்குற? காசை பூரா நண்டது. என்ன தேவை வளர்ச்சுன்னு சட்டப்போ நான் போய் என் மாமி கூட பேசிட்டு வரேன். காசா பூரா. calm down Ramon, calm down, just be calm down. வெளியே போய் சாப்பிடுவோம். வா போவோம். சரி சாப்பிடுவோம்.
வாழ்க்கடா இது. சாப்பாடுக்கு காசையும் கட்டி அதை நம்ம சாப்பிடவும் முடியாம இந்த வானம் பையன் சாப்பாடு எங்க வீழ்த்தறான் போல இருக்கா. நம்ம சாப்பிட முடியல. 7000 ரூபாய் சாப்பாடுக்கு. சரி விடு, நீ சாப்பிடாம சரிடா டேவிடு, எனக்கு ஒரு விஷயம் ஐடியா இருக்குது. பெங்களூருக்கு போகுமாடா? பெங்களூரா? டேய், என் மாமனார் வீடு அங்கதான்டா இருக்குது. இந்த டைம்ல நான் போன வச்சுக்கேன், என்னால முடியாதுடா பாவி. உன் மாமனாரா பார்க்க போறது இல்ல, செல்வாவோட லவ்வ சேர்க்கலாம்னு போறேன். செல்வாவோட லவ்வா? யோ யோ யோ, அது எவ்வளவு பெரிய சிக்கனமான விஷயம் தெரியுமா? நீங்களாம் ஈஸியா செல்வாவோட லவ்வ சேர்த்துலாம் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணே திரும்ப வந்தாலும் செல்வா சேர மாட்டான், அது தெரியுமா? ஐயா, நீனும் ஈஸியா சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பிரச்சனை நம்ம நடந்தே இருக்கணும். சொன்னா கேளியா? வேண்டாயா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ தங்கச்சி, அண்ணன் பேசுறமா? ஒண்ணு இல்லம்மா, டேவிடுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நீ கொடுத்துறியா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துரு. என் தங்கச்சி கொடுத்துருவா, நீ வா போலாம். எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பத்தியா? எங்கேயும் கொண்டு வந்து நிறுத்தல, இனிமேதான் ஸ்டாரியே ஸ்டார்ட்ஸ். போறோம், சேர்த்து வைக்கிறோம், வந்துனே இருக்கிறோம். என் ஆள் பேரை சொல்லி யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன பெங்களூர் கூட்டு போறதுக்கு? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பாத்துக்கலாம் வா. கதற வைக்கிறடா என்ன. அது ஏன் டைலாக். சரி போவோம். வா போலாம்.